கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்கிறவர்களே, நீங்கள் எப்படி இந்த நாமத்தை அறிந்து கொண்டீர்கள்? இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள்? உங்களுக்காக ஒருவர் அனுப்பப்பட்டார். பாருங்கள், அனுப்பப்பட்ட ஒருவர் பிரசங்கித்தார். பிரசங்கித்தவரால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டீர்கள். கேள்விப்பட்டதினால் விசுவாசித்தீர்கள். விசுவாசித்ததினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டீர்கள். தொழுது கொண்டதினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இதை ஒரு ஊழியக்காரன், ஒரு சுவிசேஷகனுடைய பணியும் இதுதான். அவன் அனுப்பப்பட வேண்டும், அவன் பிரசங்கிக்க வேண்டும், அவன் பிரசங்கிப்பதை குறித்து சிலர் கேள்விப்பட வேண்டும். கேள்விப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்களும் ரட்சிப்பை இப்படித்தான் அடைந்தீர்கள். நீங்கள் அடைந்த ரட்சிப்பை பிறர் அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதற்காக என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் ஒரு ரட்சிப்பை அடைந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை இயேசுவை அறிந்த பின்பு மாறியிருக்கிறது. நீங்கள் உண்மையான தெய்வத்தை அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக ஒருவர் பிரசங்கித்தார் அல்லவா? ஒருவர் அனுப்பப்பட்டார் அல்லவா? நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இன்னொருவர் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஏதாகிலும் செய்யுங்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் ஒருவனுக்குரிய கடனை மன்னித்தேன், அவன் பிறருக்குரிய கடனை மன்னிக்காவிட்டால் அவன் எப்படி மன்னிக்கப்படுவான் என்று கேட்டார். அப்படியே உங்களுக்கு ஒருவர் ரட்சிப்பை கொடுத்திருக்க, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி ஒருவர் செய்திருக்க, நீங்கள் அதை பிறருக்கு செய்யாவிட்டால் அது சரியான ஒன்றாக இருக்குமா? இல்லை அல்லவா? நீங்கள் பிறருக்கு இயேசுவை குறித்து பேசுங்கள். இல்லை என்றால் பிறர் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்கள் ஏதாகிலும் செய்யுங்கள். நீங்கள் செய்கிற சிறிய காரியம் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக மேன்மையுள்ளதாகவே கர்த்தர் பார்ப்பார். அதனால் உங்களை சுற்றி இருக்கிற, நீங்கள் உலகமெங்குமெல்லாம் போக வேண்டாம், உங்களை சுற்றி இருக்கிற உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்திலே இயேசு அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஏதாகிலும் செய்யுங்கள். இயேசுவை பற்றி பேசுவது மாத்திரமல்ல, நீங்கள் அவரை போல வாழ்வதும் பிறரை அந்த ரட்சிப்புக்கு உட்படுத்தும். பிறருக்கு நன்மை செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், இயேசுவின் சுவாபத்தை காட்டுங்கள், உங்களை வெறுப்பவர்களை நீங்கள் நேசியுங்கள், உங்களுக்கு ஏதாகிலும் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், அவருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற பொழுது பிறர் அதை பார்த்து, ஓ, இந்த தேவன் நல்லவராக இருக்கிறார் என்று அதை ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி ஒன்று கொடுங்கள், இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவை போல வாழுங்கள். நீங்கள் ரட்சிப்பை அடைந்திருக்கிறீர்கள். அந்த ரட்சிப்பை பிறர் அடையும்படியாக என்ன செய்தீர்கள் என்று கவனியுங்கள். பிறருக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவியுங்கள். இல்லை என்றால் அதற்காக கொடுங்கள். இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையை சுவிசேஷமாக்குங்கள். ஆமென்.